السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த கலிமாவை 100 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 5 விதமான சிறப்புகளை நமக்கு வழங்குகின்றான். யார் இந்த கலிமாவை ஓதுகிறாரோ அவரை விட மிக பெரிய பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு கலிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒவ்வொரு நாளும் இந்த கலிமாவை ஓதி வருகிறாரோ அவருக்கு 5 விதமான சிறப்புகளை அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் முதலாவது சிறப்பு 10 அடிமைகளை விடுதலை செய்த அந்த நன்மையை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வழங்குகின்றான். 10 அடிமையை விடுதலை செய்த நன்மை என்றால் எந்த அளவுக்கு பெரிய ஒரு நன்மை இந்த கலிமாவை ஓதுவதன் மூலமாக கிடைக்கும் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது கூறுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படும். அதே போன்று மூன்றாவது கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய 100 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போன்று நான்காவது, இந்த கலிமாவை ஓதியவர் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அந்த கலிமாவை ஓதிய நாளிலிருந்து அடுத்த நாள் வரைக்கும் ஷைத்தானினுடைய தீண்டுதல்களை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான். ஐந்தாவது கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த கலிமாவை விட சிறந்த கலிமா வேறொன்றும் கிடையாது என்று கூறினார்கள். இந்த 5 சிறப்புகளும் இந்த கலிமாவை 100 தடவைகள் ஓதுபவருக்கு கிடைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கலிமாவை 100 தடவைகள் ஓதுவதற்கு குறைந்தது 10 நிமிடங்கள் கூட ஆகாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த 10 நிமிடங்களை செலவழித்து இந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன கலிமா என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். மீண்டும் ஒரு முறை இந்த கலிமாவை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று வரக்கூடிய இந்த கலிமாவிற்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இந்த கலிமாவை நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஓதி வருவோம். நிச்சயமாக இந்த சிறப்புகளை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.